தாத்தா வராரு கதற விட போறாரு. அவர் ஒரு பக்கம் கதற விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டீன்ஸ்னு ஒரு படம் போய் பார்த்தேன். பார்த்திபன் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் படம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் எடுப்பாரு. நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் தான் படத்துல இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையில தான் படம் போய் பார்த்தேன். அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒத்த செருப்புன்னு சொல்லி ஒரு சூப்பர் படத்தை எடுத்திருப்பாரு. சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாருங்க. லைவ் ரெக்கார்டிங் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். ஆனா இந்த படம் டீன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 13 பசங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல் எப்பவும் போல ஒரு நாள் பங்க் அடிச்சுட்டு ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் டிராவல் பண்ணி அப்ப நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படமே. என்ன இந்த படத்துல எனக்கு பார்த்திபன் சார்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா, இந்த 13 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லவ்ஸ் இருக்கும், அவங்க ஏஜை மீறி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன சஜஷன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்க தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா அது வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் உள்ள வருது. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து ஷிஃப்ட் ஆகும். இரண்டாம் உலகம் கதை மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பிளெயினாக போகும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி அப்படியே போகும். அப்படியே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான இரண்டாம் உலகம். அதான் அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போகும். அது அப்படியே நம்மளை வந்து எப்படி பண்ணி விட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இது ஏதோ குழந்தைங்க படம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படத்துக்குள்ளே போவோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான படங்க. பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு படத்தை எடுப்பாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகும். ஆனா சில படம் ஆஸ்கரும் வாங்கிரும். அந்த மாதிரி ஒரு ஜானர் தான் இந்த படம்னு நம்ம சொல்லலாம். ஒரு 13 பசங்களை வச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணும்போது என்னென்னலாம் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படியே செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனா மாறுது. ஆனா படம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் ட்ரைக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டலாம். 13 கேரக்டர்ஸையும் அவர் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கு. என்னடா இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு, இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பல சீன்ஸ்ல நம்ம எண்ணம் வந்து போயிட்டு வருது. இந்தியன் 2 பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு நான் போனேன். ஓகே, நாட் பேடுன்னு நான் சொல்லுவேன். படத்தோட கேமரா ஒர்க், மியூசிக், டெக்னிக்கல் ஒர்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க. படத்தோட கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப நம்ம குறை சொல்ல தேவையே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுது. மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ், த்ரில்லர் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்னும் நல்லா பார்த்திபன் சார் இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம். நான் இப்பவும் சொல்கிறேங்க, இது எக்ஸ்பெரிமெண்ட்டான படம் தான். போகிறது போகாதது உங்கள் விருப்பம். ஆனால் குழந்தைங்களோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நாட் ரெக்கமெண்டட். அதே மீறி போனீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரிப்பா, பார்த்திபன் சாருக்காகவே நம்ம போகலாம், என்னதான் எடுத்திருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. எனக்கு என்னென்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகிறனால நம்மளுக்கு சில இடத்துல ஜெல்லே ஆகலையோ, நம்மளுக்கு கனெக்ட் ஆக முடியலையோன்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் தேவைப்படுது. எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணால் கூட அந்த கதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். பேரன்பு படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான படம் மாதிரி இருந்தால் கூட ஆனால் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்க கனெக்ஷன் சான்ஸே இருக்காது. கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டைட்டான ஸ்க்ரீன் பிளே த்ரூ அவுட் நம்ம மூவியை நம்மளே உட்கார வச்சுட்டாலே அந்த படம் எப்படி எடுத்தாலும் இந்த படம் வந்து ஹிட் ஆயிருங்க, மிகப்பெரிய படமா பேசப்படும். ஆனா அந்த விதத்துல இந்த படத்தை கம்பேர் பண்ண நிறைய இடத்துல கோட்டை விட்ட மாதிரி எனக்கு தோணுது. அந்த 13 கேரக்டர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஈக்குவலாவே டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பசங்கன்னு ஒரு படம், அதுல எல்லா சின்ன பசங்களையும் பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் டைரக்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை வாங்கியிருப்பாரு. யாருக்குமே நம்ம குறை சொல்ல முடியாது, இவர் நம்ம ஃபேவரட், இவர் நம்ம ஃபேவரட்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல சொல்லாமான்னு கேட்டா இல்ல. சில கேரக்டர்ஸ் வந்து ஓகே, சில கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு சுத்தமாவே ஓவர் டூ ஆகுது. நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க நடிக்கிற மாதிரியே தெரியும். ஸோ சரியா வேலை வாங்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணலாம் நீங்க மூவில பார்க்கும்போதே. சரி, இப்போ இதுல வேற என்னென்ன புது விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா படமே புது விஷயம் தாங்க. ஏன்னா படமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத ஒரு கதைக்களம் தான். யோகி பாபு படத்துல இருக்காரு, அவரை பத்தி நான் சொல்லல, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த பசங்க தான் இந்த படமே. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சாரே படத்துக்குள்ள வராரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருப்பாரு. நீங்க படம் பார்த்து என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை ஏன் பார்த்தீங்க, ஏன் ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படத்துல நிறைய டீகோடும் பண்ற சீன்ஸும் இருக்குங்க. செல்வராகவன் படம் மாதிரி நிறைய படத்துல டீகோட் பண்ணலாம் இந்த படத்தை. 13 கேரக்டர்ஸ் இருக்காங்களே, இந்த டீன்ஸ் இருக்காங்களே, இவங்களோட ஃபேமிலி பத்தியும் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒருத்தங்க செப்பரேட்டா இருப்பாங்க, இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். அது மாதிரி பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளஸ்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் டீடைல்டா காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் சார் கேரக்டரும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. மீண்டும் ஒரு செம மூவி ரிவ்யூவோட நான் வருகிறேன். உங்களுக்கு ஏதாவது படம் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்மா ரிவ்யூ பண்றேன். I am Sriram சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை.